ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா யூனிட் எக்ஸசைஸ் 3ல் இருக்கக்கூடிய 18th சம் தான் பார்க்குறோம். கொஷின் பாருங்கள். இஃப் காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா இன்ட்டு எக்ஸ் மைனஸ் காஸ் தீட்டா எக்ஸ் ஈக்குவல் டு I2 அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இதை வச்சுட்டு இதில் இருக்கக்கூடிய எலமெண்ட் அந்த எக்ஸுங்கிறது தெரியாது இல்லையா, அந்த எக்ஸோட வேல்யூவை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ரொம்ப சிம்பிளாக செஞ்சிடலாம். எப்படின்னு பாருங்கள். ஃபஸ்ட் நான் கொடுத்துருக்கதை ஃபஸ்ட்டு அப்படியே எழுதிக்கிறேன். ஸோ காஸ் தீட்டா இன்ட்டு cos theta sin theta minus sin theta cos theta plus sin theta into x minus cos theta இங்கே cos theta இங்கே x. இது ரெண்டு மேட்ரிக்ஸை என்ன பண்ண சொல்லியிருக்காங்க, ஆட் பண்ணால் இது எதுக்கு ஈக்குவல் ஆகும், I2ங்கும் போது நமக்கு ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் 1 0 0 1ன்னு இருக்கும். 2 ஏன்னா. ஸோ அப்போ இது ரெண்டும் எப்படி ஆட் பண்ணணுமோ ஆட் பண்ணி அதுக்கு ஈக்குவேட் பண்ண போகிறோம். அப்போ அது ஆட் பண்ணுறதுக்கு மட்டும் இந்த காஸ் தீட்டாவை கொண்டு போய் ஒவ்வொரு எலமெண்ட்டையும் மல்டிப்ளை பண்ணிக்கணும். இங்கே சைன் தீட்டாவால் மல்டிப்ளை பண்ணிக்கணும். பண்ணலாமா? காஸ் தீட்டா இன்ட்டு காஸ் தீட்டா காஸ் ஸ்கொயர் தீட்டா. அடுத்தது காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இங்கே மைனஸ் காஸ் தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா. மல்டிப்ளை பண்ணியாச்சா? அதுக்கடுத்து ப்ளஸ் போட்டுட்டு இப்போ சைன் தீட்டாவை கொண்டு போய் மல்டிப்ளை பண்ணணும். எக்ஸ் சைன் தீட்டா minus sin theta cos theta. So sin theta cos theta x sin theta. ஓகேவா? ஓகே, இப்போ இது ரெண்டையும் ஆட் பண்ணியாச்சு. மல்டிப்ளை பண்ணி வச்சுருக்கோம். ரெண்டையும் இப்போ ஆட் பண்ண போகிறோம். ஆட் பண்ணலாமா? ஸோ ஒவ்வொரு எலமெண்ட்டை கூட ஒவ்வொரு அந்தந்த எலமெண்ட்டை ஆட் பண்ண போகிறோம். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. இங்கே காஸ் தீட்டா சைன் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா cos theta. இங்கே மைனஸ் காஸ் தீட்டா சைன் தீட்டா ப்ளஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. இங்கே காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. இதுதான் நமக்கு ஆட் பண்ணும்போது கிடச்சிருக்கு. இதை எதுக்கு நம்ம ஈக்குவேட் பண்ண போகிறோம்னா I2 1 0 0 1. ஓகேவா? ஸோ இப்போ இதில் எப்படி எழுதலான்னு பாருங்கள். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. இது என்ன ஆகும், சேமாக இருக்குது. அப்போ இது 0 ஆயிரும். இங்கேயும் சேமாக இருக்குது. சைன் தீட்டா காஸ் தீட்டா மைனஸ் சைன் தீட்டா காஸ் தீட்டா. ஸோ 0 ஆயிரும். இங்கே நம்மளுக்கு இருக்குது காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா. இந்த மாதிரி கிடச்சிருக்கு. இங்கே இருக்குது 1 0 0 1. அப்போ இதுலேருந்து என்ன தெரியுதுன்னா 0 0 விட்டுலாம். இதில் சேம் தான், இங்கேயும் சேம் தான். ஸோ ஏதாவது ஒன்றை நம்ம ஈக்குவேட் பண்ணாலே எக்ஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ நான் ஃபஸ்ட்டு இதை எடுத்துக்கிறேன். காஸ் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 அப்படின்னு ஈக்குவேட் பண்ணுறேன். இதில் எக்ஸ் தான் நம்மளுக்கு வேணுங்க வச்சுக்கலாம். மீதி அந்த சைடு கொண்டு போகும்போது 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு வருது. இப்போ இங்கே எக்ஸ் சைன் தீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்ன தெரியுமா? நல்லாவே நம்மளுக்கு தெரியும், சைன் ஸ்கொயர் தீட்டா. ஏன் அப்படின்னா சைன் ஸ்கொயர் தீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா தான் நம்மளுக்கு என்னது 1. அப்போது இதில் 1 1 அப்படின்னா இந்த காஸ் ஸ்கொயர் தீட்டா அந்த சைடு போயிடுச்சுன்னா 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டான்னு ஆயிரும். அப்போ 1 மைனஸ் காஸ் ஸ்கொயர் தீட்டா என்னது தான், சைன் ஸ்கொயர் தீட்டா. இப்போ நம்மளுக்கு எக்ஸ் தான் வேணும். ஸோ சைன் ஸ்கொயர் தீட்டா பை இங்கே இருக்க சைன் தீட்டா கீழே வந்துடும். இந்த ஒரு சைன் தீட்டாக்கு இங்கே ஒரு சைன் தீட்டா கேன்சல் ஆகி மீதி இருக்க ஒரு சைன் தீட்டா தான் நம்மளுக்கு எக்ஸ். ஸோ எக்ஸோட ஆன்சர் என்ன, சைன் தீட்டா. ஸோ ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சம். ஜஸ்ட்டு மல்டிப்ளை பண்ணுறோம், அடுத்து ஆட் பண்ணி வச்சுக்கிட்டோம். அதை ஐடென்டிட்டி மேட்ரிக்ஸ் I2ஓட ஈக்குவேட் பண்ணுறோம். ஈக்குவேட் பண்ணும்போது ஈஸியாக எக்ஸை சால்வ் பண்ணி ஆன்சர் வந்துருச்சு. ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.